So நேத்து நம்ம பார்த்தது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதுல என்ன டவுட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். எப்பவுமே வந்து நம்ம முன்னத்த நாள் என்ன பண்ணமோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அதுல இருக்கிற டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லாட்டி அப்படியே டவுட் இருந்து கடைசியா டவுட்டே மறந்து போயிடும். ஓகேவா? ஸோ நேத்து நடத்துனதுல யாருக்காவது இந்த சப்ஜெக்ட் எனக்கு சுத்தமா புரியவே இல்லை, எனக்கு வந்து இன்னொரு தடவை இந்த டவுட் கிளியர் பண்ணுங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு என்ன டவுட்? காம்பேக்ட் என்ன டிஃபரன்ஸ் பேக்கிங் பவுடருக்கும் காம்பேக்ட் பவுடருக்கும்? ஆக்சுவலி பேக்கிங் பவுடர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப்பை வந்து பேக், அந்த பேர்லயே இருக்குல்ல பேக்கிங் பண்றது, அதாவது நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையுமே வந்து செட் பண்றதுக்கு. அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான பவுடர். இப்ப நான் சொன்ன பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கலரே கிடையாது. நீங்க என்ன டோன்ல மேக்கப் போட்டீங்களோ அது அப்படியே தான் மெயின்டைன் பண்ணும். பட் நீங்க அதுக்கு முன்னாடி போட்ட க்ரீமை எல்லாமே வந்து அது ஒரு ட்ரை ஆகும்னு சொல்ல முடியாது, செட் ஆகும். அது சீக்கிரமா கலையாம பார்த்துக்கும்.